ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம். ஆனால் அவனுக்கு பின்னால் நாங்கள்தான் இருக்கிறோம். அவமானம், நிராகரிப்பு, தோல்வி. இருளாக வாழ்க்கை என்றுமே இருந்து விடுமோ என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான். வாழ்க்கையில் தவறுகளை செய்ய பயப்படாதீர்கள். ஏனெனில் தவறுகளில் இருந்துதான் கற்றுக்கொள்ள முடியும். அகப்பட்ட துளியே மழையாகும், அடைபட்ட விதையே மரமாகும், உளப்பட்ட நிலமே பயிராகும், உடைப்பட்ட மனமே திடமாகும். துயரங்கள் துரத்தும் துவண்டு விடாமலும், கவலைகள் நெரிக்கும் கலங்கிவிடாமலும், தோல்விகளை வேள்விகளாக்கி தடைகளை உடை, தடம்பதி, சிகரம் தொடு, லட்சியம் கொள், நிச்சயம் வெற்றி. பாதை இல்லாத போதும் உன் பாதங்களை பதியவை, புதிய பாதை ஆகட்டும். வெற்றி அவ்வளவு தூரத்திலும் இல்லை, தோல்வி அவ்வளவு பக்கத்திலும் இல்லை. போராடுங்கள், தேடுங்கள், நிச்சயம் ஏதாவது கிடைக்கும். சில சமயங்களில் தேடியது பல சமயங்களில் தேடாதது. சிறகாகவோ இறகாகவோ இருப்பதென்பது அவ்வளவு எளிதல்ல. பார்ப்பதற்கு மென்மையாக தெரிந்தாலும் பறப்பதற்கான வலிமையும் வலியையும் அவையே தாங்குகிறது. வாய்ப்பு என்பது ஆகாய விமானம் மாதிரி. அனுமதி சீட்டை பயன்படுத்தியவரே ஆகாயத்தில் பறக்க முடியும். அதிர்ஷ்டம் என எண்ணியவர்களால் ஆகாயத்தை மட்டுமே வாடிக்கையாய் வேடிக்கை காணலாம். உலகின் சாதனையாளர்கள் பலரை நீ சந்தித்து இருப்பாய். அந்த வரிசையில் என்னையும் நீ சந்தித்தமையால் உனக்கு நன்றி சொல்கிறேன். அன்புள்ள அவமானமே, சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதே. சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதே. உனக்குள் இருக்கும் உன்னை அறிந்தால் உலகை வெல்லும் வலிமை கிடைக்கும். முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள், வலிகளும் பழகி போகும். வறுமையை கடந்து பார், செல்வம் வரும். அழுகையை கடந்து பார், தைரியம் வரும். தோல்வியை கடந்து பார், வெற்றி வரும். அதன் பின்னே சென்று பார், மகிழ்ச்சி வரும். அது நிச்சயம் உன்னை தொடர்ந்து வரும். உங்களுக்குள் முதலீடு செய்யுங்கள், அதுவே சிறந்த வட்டியை பெற்றுக் கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையானது உங்கள் எண்ணப்படியே நிகழும். அதனால் எண்ணத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருங்கள். கனவுகள்தாம் நாம் வெற்றிக்கான எரிபொருள். எனவே வெற்றியை நோக்கி ஓடாமல் கனவை நோக்கி ஓடு, தானாகவே வெற்றி கிடைக்கும். நீ கட்ட வேண்டியது உன் வெற்றிக்கான பாலம்தான், உன் வெற்றியை தடுக்கும் சுவர் அல்ல. ஒரு தலைவன் தனக்கென கூட்டத்தை சேர்க்க மாட்டான். அவன் பல தலைவர்களை உருவாக்குவான். பலரால் சாத்தியப்படாதது சிலரால் சாத்தியப்படுகிறது. எப்படி? தன்னம்பிக்கையும் தைரியமும் சாதிக்க துடிக்கும் வெறியும் தக்க வைப்பவர்களால் தான் சாதனைகளை பிறப்பிக்க முடியும். நீ கனவு காண்பது உனக்கு கிடைத்தே தீரும். அந்த கனவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய். சரியாக செய்ய வேண்டும் என தள்ளி போடுவதை விட, தவறுகளை திருத்தி நேற்று இருந்ததை விட சிறிதளவு முன்னேறுவது எவ்வளவோ மேல். கடினமாக இருக்கும் பாதைதான் ஒரு அழகான இடத்திற்கு கூட்டிச் செல்லும். அது உன் வாழ்க்கைக்கும் பொருந்தும். தடைகளால் உன் கனவு களையப் போவதில்லை. நீ நினைத்தால்தான் உன் கனவு கலையும். வீரன் என்பது குத்துச்சண்டையில் எவரையாவது வீழ்த்துபவர் அல்ல. கோபத்தின் போது தன்னை அடக்குபவரே உண்மையான வீரன். நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதினை துவங்குவோம் நம்பிக்கையுடன். அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. அதற்கு பல தோல்விகளும் சில துரோகிகளும் தேவை. எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்கேதான் நம் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது. விதி ஒரு கதவை மூடும்போது நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கிறது. தூக்கி எறியப்படும் தருணங்களில்தான் சிறகை விரிக்க வாய்ப்பு கிடைக்கிறது. உழைப்பு உடலை வலிமையாக்கும், துன்பங்களே மனதை வலிமையாக்கும். உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே.
உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரிய கடவுள் என்று சோதனையிடம் சொல். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. முதலில் கற்றுக்கொள்வோம், பிறகு பெற்றுக்கொள்வோம். உன் கதையை நீ எழுதும்போது பேனாவை யார் கைக்கும் கொடுத்து விடாதே. பல தோல்விகளை சந்தித்தேன். வெற்றி கிடைத்த போது ஒவ்வொரு தோல்வியும் வெற்றி என அறிந்து கொண்டேன். என்ன நடந்தாலும், எதை இழந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். காரணம், நான் 100 வெற்றிகளை பார்த்தவன் அல்ல, 1000 தோல்விகளை பார்த்தவன். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இருக்கட்டும். 10வது முறையாக கீழே விழுந்தவனை பார்த்து பூமி முத்தமிட்டு சொன்னது, நீ 9 முறை எழுந்தவன் என்று. எதையும் தாங்கும் மனவலிமை ஒன்று உனக்குள் இருந்தால் தோல்விகளை துவைத்து காயப்போட்டு விடலாம்.